ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் இனி கேட்கலாம் ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் ஷோல இன்னைக்கு நம்ம கூட வீசிங் பிரச்சனைகள் பத்தி பேசுறதுக்காக புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள் நம்மளோட நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். வீசிங்னா என்ன சார்? அது சாதாரண மூச்சுத்திணறல்ல இருந்து எப்படி வேறுபடுது? முதல் வணக்கம், கேட்டிருக்க நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். வீசிங் எல்லாரும் வீசிங்கும் இரும்பல் சளி எல்லாமே ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வீசிங் வேற, இரும்பல் சளி வேற. வீசிங் ஒரு வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கும். வீசிங் முதல்ல இரும்பல் சளியோட தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விசிலிங் சவுண்டு கேட்கும். குழந்தை மூச்சு விட சிரமப்படும், சாப்பிட சிரமப்படும், மூச்சு தெண்டல் வரும், மூச்சை விட ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். அது கூட குழந்தை அணத்துற மாதிரி சவுண்டு கேட்கும். சம்டைம் விசிலிங் சவுண்டும் கேட்கும். எல்லா டைமும் விசிலிங் சவுண்ட் கேட்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் மூக்கு பெருசாகலாம். அப்படி இல்லைன்னா விசிலிங் சவுண்ட் கேட்கலாம். இல்லை சம்டைம்ஸ் குழந்தை அணத்தலாம். அந்த மாதிரி குழந்தை அணத்துறதும் ஒரு வகையான வீசிங் பிரச்சனை தான். அப்படி வீசிங் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும் போது உடனடியாக பக்கத்தில் இருக்க மருத்துவரை அணுகிறது ரொம்ப நல்லது. ஓகே சார். செஸ்ட் டைட்னஸ்னு சொல்கிறாங்களா, மார்பு இறுக்கம் அப்படிங்கிறது வீசிங்கோட முக்கியமான சிம்டமா? அது முக்கியமான சிம்டம்ஸ் தான். பட் ஆனால் அதுதான் பிரைமரி சிம்டம்னு சொல்ல முடியாது. செஸ்ட் டைட்னஸ் ஒரு முதல் கட்ட, ரெண்டாவது கட்ட, ஒரு 4வது கட்ட சிம்டம்ஸ் தான். முதல் கட்ட சிம்டம்ஸ் இரும்பல் தான் வீசிங்கோட ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ். ஸோ முக்கியமாக ஏர்லி மார்னிங் இரும்பல், லேட் நைட் இரும்பல். டே ஃபுல்லாக சைல்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஈவினிங் டைம் ஆக ஒரு 4-5 கிட்ட நெருங்க இரும்பல் ஆரம்பிக்கும். ட்ரை காஃபாக இருக்கும். வெட் காஃபாக இருக்காது. எந்த வீசிங்குமே மோஸ்ட்லி வெட் காஃபாக இருக்காது. ரேரஸ்ட் வெட் காஃப் வரலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி ட்ரை காஃபாக தான் இருக்கும். ஆனால் ஏர்லி மார்னிங்லும் கொஞ்சம் இருக்கும். அதுதான் பிரைமரி சிம்டம்ஸ். செஸ்ட் டைட்னஸ் மோஸ்ட்லி அண்டர் 5 சைல்டு சொல்ல மாட்டாங்க. வீசிங் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அண்டர் 5 சைல்டுக்கு மட்டும்தான். ஏன்னா அண்டர் 5 சைல்டுக்கு சிம்டம்ஸ் பெருசாக சொல்ல மாட்டாங்க. எனக்கு மூச்சோட சிரமமாக இருக்குது, செஸ்ட் டைட்னஸாக இருக்குது, அதனால் அண்டர் 5 சைல்டு சொல்ல மாட்டாங்க. பெரிய குழந்தைங்களுக்கு செஸ்ட் டைட்னஸ் வரலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே மூச்சோட சிரமப்படுறது அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நிறையா சொல்லுவாங்க. பட் ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு செஸ்ட் டைட்னஸ் சொல்ல மாட்டாங்க. அதை விட ப்ரைமரி சிம்டம்ஸ் காஃப் தான் ப்ரைமரி சிம்டம்ஸ். முக்கியமாக ஏர்லி மார்னிங் காஃப் அண்ட் லேட் நைட் காஃபே அப்போ மட்டும்தான் இருக்கும். மதர் சொல்லுவாங்க, காலிலேருந்து குழந்தை நல்லா இருந்துச்சு, ஈவினிங் ஆனால் இரும்பிகிட்டே இருக்குது, காலில் ஆனால் இரும்பிகிட்டே இருக்குது. முக்கியமாக அடுக்கு தும்பல் காலையில் அதிகமாக வரும். அது ஒரு கைண்ட் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி. ஸோ அப்படி இருந்தாலே குழந்தைக்கு வீசிங் இருக்குன்னு அர்த்தம். விசிலிங் சவுண்ட் கேட்காது, வேகமாக மூச்சு விடுறது, அதெல்லாமே மூன்றாம் கட்ட சிம்டம்ஸ் தான். முதல் சிம்டம்ஸ், பிரைமரி சிம்டம் இஸ் காஃப். ஓகே சார். அந்த விசிலிங் சவுண்ட் ஏன் வருது சார்? விசிலிங் சவுண்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டனல், லைக் ஒரு டியூப் எடுத்துப்போம். ஒரு டியூப் எடுத்துரும். டியூப் லங் டியூப்னு வச்சுப்போம். அந்த லங் டியூப்ல டைரெக்டாக ஒரு ஏர் ஃப்ளோ போகிறோம். ஏர் ஃப்ளோ போகும்போது அதில் எந்த சவுண்டுமே கேட்காது. ஸோ இப்போவே அந்த ஏர் ஃப்ளோவில் சப்போஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது, ஒரு தடை இருக்கும்போது டர்புலன்ஸ் இருக்கும். அந்த டியூப்ல ஒரு டர்புலன்ஸ் இருக்கும். அந்த டர்புலன்ஸ் சவுண்டு தான் விசிலிங் சவுண்டாக வெளியே வரும். டர்புலன்ஸ் அந்த அடைப்பு ஏன் வருதுன்னா அலர்ஜிக் ரியாக்ஷனால அங்கே எடிமா வரும், அங்கே ஒரு வீக்கம் வரும். அந்த வீக்கம் வரும்போது அந்த டியூபோட சுற்றளவு கம்மியாகும். நார்மலாக போகிற காற்றை விட கொஞ்சம் வேகமாக போகும்போது ஒரு டர்புலன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த டர்புலன்ஸ் தான் வீசிங்காக வரும். ஓகே. அப்புறம் அந்த நைட் டைம்ல, ஏர்லி மார்னிங்ல இருமல் வீசிங் அதிகமாக இருக்குன்னு சொல்றீங்களா, அதனுடைய காரணம் என்ன சார்? ஸோ சீலியாக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆக்சுவலாக இது ஹார்மோனல் ப்ளஸ் சீலியாக் ஃபங்க்ஷன். சுவாச குழாயில் சின்ன சீலியரி மசில்ஸ் இருக்கும். அது ஏர்லி மார்னிங்கில் லைக் த்ரூ டே அது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வேறு ஏதாவது வருதுன்னா அது கிளியர் பண்ணி விட்டுரும். ஏர்லி மார்னிங் லேட் நைட்டில் அந்த மசில் கொஞ்சம் பேரலைசிஸ் ஸ்டேஜுக்கு போகும். அப்போ டஸ்ட் பார்ட்டிகல் உள்ளே போய் அலர்ஜிக் ரியாக்ஷன் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்புறம் நைட் டைம் ஹார்மோனல் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். இது ரெண்டுமே ஒரு முக்கியமான காரணம். ஏர்லி மார்னிங் அண்ட் லேட் நைட் சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக ஏர்லி மார்னிங் அண்ட் லேட் நைட் சிம்டம்ஸ் வருதுனாலே மோஸ்ட்லி அந்த பேபிக்கு ரிலீவர் அண்ட் சம்டைம்ஸ் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். முக்கியமாக நைட் சிம்டம்ஸ் வரும்போது. டே சிம்டம்ஸ் சம்டைம்ஸ் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கலனாலும் 2-3 டேஸில் தானாகவே சரியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் நைட் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். கண்டிப்பாக நைட் சிம்டம்ஸ் வரப்போ பக்கத்தில் இருக்க குழந்தைகள் டாக்டரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது.
சரி சார். சார், குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இருக்கிற வீசிங்ல ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? குழந்தைங்களுக்கு வீசிங் வந்து மோஸ்ட்லி வந்து சரியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு க்ரானிக் டிஸார்டர் லைக் பிபி, ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ் அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொலாங்டு டிசீஸாக போகாமல் ஒரு அக்யூட் ஈவெண்ட்டாக ஒரு வாட்டி 2 வாட்டி வீசிங் பிரச்சனை வரலாம். அது அப்போவே சரியாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் ஆனால் வந்து என்ன ஒரே பிரச்சனைனா அந்த அக்யூட் ஈவெண்ட்டாக ரொம்ப அதிகமாக வரக்கூடாது. லைக் வந்து ஒரு 6 மந்த்தில் ஒரு 2 எபிசோட் வருதுன்னா அந்த 2 எபிசோடு ரீசன் என்னன்னு பார்க்கணும். அந்த சைல்டுக்கு என்ன அலர்ஜன் இருக்குது, லைக் வீட்டில் ஏதாவது பிரச்சனை, வீட்டில் ஏதாவது வீட்டு பக்கத்துலேயே வந்து அடுப்பு பற்ற வைக்கிறது, கிச்சன் பக்கத்தில் குழந்தையோட ரூமு, வீட்டு பக்கத்தில் கட்டட வேலைகள் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவாய்ட் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி வந்து ரொம்ப ரிப்பீட்டட் எபிசோடு வராமல் இருந்துச்சுன்னா குழந்தைங்க ஒரு அட்டாக் லைக் ஒரு எபிசோட் கூட வராமல் ஒரு 1 இயர் ஆஸ்மா ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி வந்து வராமல் இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஜெனட்டிக்கல் ஃபேக்டரை நம்ம எதுவும் பண்ண முடியாது. தாத்தா பாட்டிக்கு இருக்குது, அண்ணா தம்பிக்கு இருக்குது. ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட் ரிசசிவ் நிறைய சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளட் ரிலேட்டிவ், செகண்ட் பிளட் ரிலேட்டிவ்க்கு ஆஸ்மா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கும் பெருசானா பிராங்கியல் ஆஸ்மான்னு சொல்கிறதுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பீடியாட்ரிக் ஏஜில் less than 5 இயர்ஸ்ல பிராங்கியல் ஆஸ்துமான்ற டேர்மை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். எபிசோடிக் வீசர்னா அடிக்கடி வர வீசர், இல்லைனா வந்து வைரல் வீசர், ஒரு எபிசோடு வரவங்க, இதான் ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ பிராங்கியல் ஆஸ்துமான்ற டேர்மே வந்து நாங்கள் வந்து 5 இயர்ஸ் கீழே இருக்க எந்த குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ 5 இயர்ஸ்க்கு மேலேயும் ரிப்பீட்டட் எபிசோடு இருக்குது. நைட் எபிசோடு ஒரு மந்த்லேயும் வந்து 2-3 எபிசோட் நைட் வருது. எல்லா எபிசோடுமே பெட்டில் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்குது, ஆக்சிஜன் வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்றப்ப அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்பைரோமெட்ரின்ற டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஆஸ்துமா இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு லாங் டேர்ம் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். மோஸ்ட்லி வந்து சின்ன குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு வீசிங் வந்து ஸ்பான்டேனியஸாக ரிசால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் பெரியவங்க அப்படி இல்லை. ஒன்ஸ் அலர்ஜன் இட்ஸ் அலர்ஜன். லைக் ஒன்ஸ் ஒரு பெரியவங்களுக்கு ஒரு அடலசன்ட் ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ்லேருந்து பிராங்கியல் ஆஸ்துமான்னு லேபிள் பண்ணுறோம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் இன் இயர் ஆறு 5 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு எபிசோட் ஆச்சு வந்துடும். பட் ஆனால் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் அப்படி கிடையாது. நம்ம கரெக்டான டைமில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், கண்ட்ரோலரும் கொடுக்குறோம், ரிலீவரும் கொடுக்குறோம், மதரும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி ஒரு பெரிய டிஸார்டர் போகாமல் ஒரு லாங் டேர்ம் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகாமல் ஒரு அக்யூட்டாகவே சரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். ஓகே நேயர்களே, வீசிங் குறித்து நம்ம கூட சார் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா டயல் பண்ணுங்க 227176 227523 நம்பருக்கு டயல் பண்ணுங்க. வெளியூர் நேயர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள் நேரடியில் இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். சார், நிமோனியாக்கும் வீசிங்க்கும் உள்ள கம்யூனிகேஷன் என்ன சார், தொடர்பு என்ன? ஸோ நிமோனியா வேற, வீசிங் வேற. நிமோனியா வந்து ஒரு ஆர்கானிக் டிஸார்டர். லைக் ஒரு லங்ல ஒரு பார்ட் ஆஃப் லங் மட்டும், லங்ல நிறைய லோபில்ஸ் இருக்கு, நிறைய பார்ட் இருக்கு, அதுல ஒரு இடத்துல மட்டும் நீர் தங்கியிருக்கு. இன்ஃபெக்ஷனால அந்த இடத்துல நீர் கட்டி இருக்கு, நீர் தங்கியிருக்கு. சம்டைம்ஸ் வந்து சீட் கூட பிடிக்கலாம். தட் இஸ் நிமோனியா. நிமோனியா நிறைய டைப் இருக்கு. லோபுலார் நிமோனியா, கன்சாலிடேட்டட் நிமோனியா, ஃபைப்ரோசிஸ் நிமோனியா, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ நிமோனியான்றது வந்து லங்ல ஒரு பார்ட் அஃபெக்ட் ஆகுது. பட் ஆனால் வீசிங்ன்றது வந்து ஹோல் லங்லையுமே அந்த காற்று போகிற பிரச்சனை இருக்குது. ஹோல் லங்லையுமே காற்று போகிற பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் வந்து வீசிங்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து வீசிங்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? நிமோனியான்றது வந்து ஒரு லங்ல குறிப்பிட்ட இடம் அஃபெக்ட் ஆகுறது. வீசிங் வந்து மொத்த லங்குமே வந்து அஃபெக்ட் ஆகிறது தான் வீசிங். ஓகே சார், வயிற்று அமிலம் GERD அப்படின்னு சொல்கிறோம்ல, அதோட அதிகரிப்பு வந்து வீசிங்கை தூண்டுமா? கண்டிப்பாக தோண்டும். மைக்ரோ ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம். GERD என்பது என்னன்னா உணவு குழாயும் சுவாச குழாயும் பக்கத்தில் இருக்கும் ரெண்டுமே. ஸோ வந்து உணவு குழாயில இருந்து அந்த அமிலம் வந்து ஆஸ்பிரேட் ஆகி உணவு சுவாச குழாய்க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி சுவாச குழாய்க்கு போகும்போது அந்த அமிலம் வந்து லங்ல ரியாக்ட் ஆகி வீசிங்காக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது முக்கியமாக வந்து டாட்லர், யங் ஏஜ் இன்ஃபேண்ட்னு சொல்லுவோம். 1 வயசுலேருந்து 3 வயசு குழந்தைங்களுக்கு இந்த GERDனால வர இது ரொம்ப அதிகம். பட் ஆனால் பெரியவங்களுக்கும் வரும். பட் ஆனால் வந்து 1 year to 3 years இருக்கிற குழந்தைங்களுக்கு மைக்ரோ ஆஸ்பிரேஷன் வழியாக இந்த GERD ரிஃப்ளெக்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஏன்னா அது சின்ன குழந்தைங்களுக்கு உணவு குழாயும் சுவாச குழாயும் ரொம்ப சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால இது ரெண்டுமே வர்றதுக்கு ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்குது.
ஓகே சார். வீசிங் இருக்கிறவங்களுக்கு ஏன் சார் குளிர்காலத்துல பிரச்சனைகள் அதிகமா வர்றது காரணம் என்ன? முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த சீலியரி மசில்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ நம்ம குளிர்காலத்துலேயும் இந்த கோல்டு ஆப்ஜெக்ட் சாப்பிடும் போதும் வெளியே இருக்க டெம்பரேச்சர் சுவாசக்குழாய் வழியாக வெளியே இருக்க டெம்பரேச்சர் உள்ளேயும் போகும், மூக்குலேயும் போகும், எல்லாமே போகும். சப்போஸ் வந்து இந்த குளிரான ஆப்ஜெக்ட் சாப்பிடும் போது அந்த சீலியரி மசில்ஸ் எல்லாமே பேரலைஸ் ஆகிடும், பக்கத்துலேயே இருக்கும். ஸோ சீலியரி மசில்ஸ் எல்லாம் பேரலைஸ் ஆகும், வந்து மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து சீலியரி மசிலில் டெபாசிட் ஆகிடும். பட் ஆனால் சீலியரி மசில் பேரலைஸ் ஆகிருக்கிறதுனால டஸ்ட் எல்லாம் எதுவும் வெளியே ஏற்றாமல் உள்ளே இருந்து திருப்பி அலர்ஜியை தூண்டி திருப்பி வீசிங்காக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே சார். நாள்பட்ட இருமல் இருக்குல்ல சார், அது வந்து வீசிங்காக மாறுமா? இரும்பல் வீசிங்காக மாறுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த நான் சொன்ன மாதிரி டே நைட் சிம்டம்ஸ், அந்த இரும்பலே வந்து நைட் மட்டும்தான் இருக்கு. கிரானிக் காஃப்க்கு வந்து நிறைய காசு இருக்கலாம். லைக் வந்து அப்பர் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன், பாப்பாவுக்கு வந்து பட்டாணி, கடலப்பயிறு அந்த மாதிரி எதாவது சாப்பிடும் போது அது ஏதாவது இப்போ எங்கேயோ போய் லாஜாக இருக்கலாம், அதனால கிரானிக் காஃப் இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அது உள்ளே போய் லாஜாக இருக்கலாம், அதனால இரும்பல் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கலாம். ப்ராங்கைட்டிஸ்னு சொல்லுவோம், அதனால கூட சம்டைம்ஸ் இரும்பல் அதிகமாக இருக்கலாம். டிபி, காசநோய் அந்த மாதிரி பிரச்சனைகளை கூட வந்து இரும்பல் அதிகமாக வரலாம். பட் ஆனால் வந்து எல்லா இரும்பலும் வீசிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வீசிங் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து டே நைட் டியூரேஷன் வேரியேஷன் இருக்கும், டயூரனல் வேரியேஷன் ஆஃப் காஃப்னு சொல்லுவோம். பகல் இரும்பலுக்கும் நைட் இரும்பலுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது வீசிங்னு சொல்லுவோம். எல்லா இரும்பலும் வீசிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி சார். அப்புறம் சளி பிடிக்கிறது, வைரஸ் தொற்று காரணமாக வந்து வீசிங் வருதுல்ல, அது வந்து ஆபத்தானதா? கண்டிப்பாக எந்த வைரஸ் தொற்று, வீசிங்காக வர்றது எல்லாமே ஆபத்தானதான். ஒன்ஸ் வந்து குழந்தைக்கு வீசிங் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன், வீசிங்ன்றதே வந்து ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆகுனா குழந்தைக்கு மூச்சோட சிரமம் அதிகமாகும். மூச்சோட சிரமம் அதிகமாகும் போது ஹைபாக்சியான்னு சொல்லுவோம். ஹைபாக்சியான்றது வந்து ரெடியூஸ் ஆக்சிஜன் அளவு பிளட்ல இருக்காது. பிளட்ல வந்து ஆக்சிஜன் அளவு கம்மியாகும் போது மெட்டபாலிசம் எதுவும் நடக்காது, வலி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. குழந்தை பால் குடிக்காமல் போகுது, சோர்வடையுது, ஷாக்குக்கு போகிறது, ரத்த ஓட்டம் கம்மியாகிறது, பிபி கம்மியாகுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஒன்ஸ் குழந்தைக்கு மூச்சோட சிரமம் ஆகுது, வேகமாக மூச்சு விடுறாங்க, மூச்சு விடமா அல்ல தூக்குது அப்படின்ற பிரச்சனை வரும்போது உடனே பக்கத்தில் இருக்க டாக்டர் அணுகிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக மூச்சு திணறல் இருக்கும் போது குழந்தைக்கு அல்லு தூக்குதுன்ற பார்த்த உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்க எந்த மருத்துவராக வேணால் போய் அணுகலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னொரு டிசைட் பண்ணணும். இல்லை குழந்தைக்கு இரும்பல் சளி இருக்குது, நல்லதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் குழந்தை ரொம்ப சீரியஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து சீரியஸ் ஆன பிறகு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டோடைய பார்ட்டும் வந்து ரொம்ப அதிக நேரம் இருக்கும். லைக் 2-3 days வந்து மிஷினில் வைக்கிற மாதிரி இருக்கும், 2-3 days வந்து நெபுலைசேஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நேர்களே நம்ம கூட டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீசிங் தொடர்பான சந்தேகங்களுக்கு டயல் பண்ணுங்க. 0413 நம்பர் வெளியூர் நேயர்கள் சேர்த்து டயல் பண்ணுங்க. 22717602275230 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்ந்து பேசலாம் சார். வீசிங் தான் கன்ஃபார்ம் பண்ண என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும்? இந்த லெஸ் தென் 3 years 3 வயசு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு பரிசோதனைலாம் எதுவும் இல்லை. லைக் வீசிங்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லைக் ஸ்பைரோமெட்ரி, பீப்பு, அந்த பாசிட்டிவ் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ மீட்டர் அந்த மாதிரி எந்த பரிசோதனை பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி பரிசோதனை எதாவது பண்ணணும்னா குழந்தை வந்து அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ லெஸ் தென் 3 years குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணுறது. 5 yearsக்கு மேலே பண்ணலாம், ஸ்பைரோமெட்ரி பண்ணலாம். 5 yearsக்கு மேலே எல்லா டெஸ்ட்டுமே பண்ணலாம். பட் ஆனால் லெஸ் தென் 3 years இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம் அந்த டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் வீசிங் லேபிள் பண்ண மாட்டோம். இது லெஸ் தென் 3 yearsல மேபி அக்யூட் இவெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் வீசிங்க்கு மருந்து மட்டும் கொடுப்போம், மருந்து கொடுத்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தென் 5 years இருந்த குழந்தைங்களுக்கு ஸ்பைரோமெட்ரின்ற டெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து அது கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட். ஸ்பைரோமெட்ரி ஒன்று மட்டும் போதும் குழந்தை வீசிங் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அது வந்து ஒரு ஃப்ளோ மீட்டர் மாதிரி கிராஃப். அதை வந்து எவ்வளோ காற்று உள்ளே இழுக்கிறீங்க, எவ்வளோ காற்று வெளியே விடுறீங்க. ஸோ உள்ளே விடுற காற்றும் இழுக்கிற காற்றும் வெளியே விடுற காற்று ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் உள்ளே விடுற காற்று அதிகமாக இருக்கு, வெளியே விடுற காற்று கம்மியாக இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. உள்ள காத்து நல்லா போகுது, வெளியே வரும்போது காத்து கம்மியா வருது. ஸோ வந்து எங்கேயோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு டெஸ்ட் போதும் குழந்தைக்கு வீசிங் தொந்தரவு இருக்கா, ஆஸ்துமா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே சார். செஸ்ட்ல எக்ஸ்ரே எடுப்பாங்க வீசிங்னு போனோம்னா, அதோட நோக்கம் என்ன சார்? ஸோ எக்ஸ்ரே எடுக்கிறது வந்து டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். லைக் வீசிங் தானா, சம்டைம்ஸ் நிமோனியாவும் நான் சொல்ற எல்லா சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இது வீசிங் மாதிரியே ப்ரெசென்ட் ஆகும். ஸோ வீசிங்கா நிமோனியாவான்னு சம்டைம்ஸ் டாக்டர்ஸ்க்கு இதாகும். ஆனால் கிளினிக்கலாக சில சிம்டம்ஸ்லாம் ஆகும். ஃபீவர், வீசிங்ல ஃபீவர் வராது.
மோஸ்ட்லி ஃபீவர் 90% ஃபீவர் இருக்காது வீசிங்னால. ஸோ சப்போஸ் அது கூடவே நிமோனியா காய்ச்சலும் இருக்கு அப்படின்றது பட்சத்தில் ஜுரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜுரம் இருக்கும் போது வீசிங் இருக்கு அப்படின்னா வீசிங்கா இல்லை நிமோனியாவான்னு பார்க்கறதுக்காக எக்ஸ்ரே நிற்பாங்க. ஸோ எக்ஸ்ரேல நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்செக்ஷன் இருக்கும் வீசிங்கில். அப்செக்ஷன் இருக்கும்போது லங் வால்யூம் கொஞ்சம் பெருசாகும். லங் வால்யூம் கொஞ்சம் பெருசாகும், காற்று உள்ள தங்க 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 லங் வால்யூம் பெருசாகும். எக்ஸ்ரேல லங் கொஞ்சம் எக்ஸ்பெண்டட் லங்காக தெரியும். அது ஒன்று மட்டும் தான் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். அது மெயினாக எக்ஸ்ரே எடுக்கிற ஃபங்க்ஷன் வேலை என்னன்னா வீசிங் தானா இல்லை நிமோனியா காய்ச்சலும் சேர்ந்து இருக்கா இல்லை வந்து அப்பர் ஏர்வே அப்செக்ஷன் லைக் தொண்டை குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்கு மட்டும்தான். ஸோ வேற எதுவும் எக்ஸ்ரே வச்சு டிஃபைன் பண்ண முடியாது. ஓகே சார், வீசிங் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு பிளட் டெஸ்ட் வச்சு அலர்ஜியை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆனால் வந்து ப்ரூவன் அலர்ஜி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து பேபிக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி, பேபிக்கு ஸ்கின் அலர்ஜி, கான்டாக்ட் அலர்ஜி, அரிப்பு தோற்று, காலில் அடுக்கு தும்பல், இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா அலர்ஜிக் டெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் அலர்ஜிக் டெஸ்ட் பண்ணி ப்ரூவன் பண்ணுன்ற அளவுக்கு எல்லாருக்குமே அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்காது. சில சம்டைம்ஸ் ஜெனட்டிக்கலாகவே வீசிங் இருக்கும், சில பேருக்கு ஜெனட்டிக்கலாக நான் ஜெனட்டிக்கலாக வீசிங் இருக்கும். ஸோ அலர்ஜிக் ஹிஸ்ட்ரி கேட்போம் எல்லாருக்கிட்டையுமே, ஃபுட் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி. சில பேருக்கு வந்து வீசிங்கோட சேர்ந்து தோலில் நாமல் மாதிரி இருக்கும், அரிப்பு சின்ன சின்ன சின்னதாக வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும் அரிப்பு மாதிரி, அது கூட வீசிங் வரும். சில டைமில் ஃபுட் அலர்ஜி வரும், பர்டிகுலர் ஃபுட்டு சாப்பிடும் போது சைல்டுக்கு வந்து இந்த மாதிரி வீசிங் தொந்தரவு வரும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மட்டும் அலர்ஜி டெஸ்ட் பண்ணலாம். எல்லா குழந்தைக்கும் அலர்ஜிக் டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே சார், அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற போலன் அலர்ஜிஸ் அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து வீசிங்கை வந்து தூண்டுமா சார்? கண்டிப்பாக. போலன் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன். போலன் ரியாக்ஷன் போலன் ரியாக்ஷன் வந்து மகரந்த சொல்லுவோம், இது பூக்கும் அந்த செடிக்கு நடுவில் பட்டாம்பூச்சியில். அதோட மெயினோட ஃபங்க்ஷன் நம்ம லங்ஸில் வந்து சீலியாக் மசில்னு சொன்னேன். அது வந்து ஒரு 5 mm 10 mm இருக்க டஸ்ட் பார்ட்டிக்கில் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடும். பட் ப்ராப்ளமே அந்த 5 mm கீழே போகிற டஸ்ட் பார்ட்டிக்கல், அதை வந்து இந்த சீலியாக் மசிலால் பிக்கப் பண்ண முடியாது. ஸோ அது போய் டெபாசிட் ஆகும். அதுதான் நாங்கள் போலன்னு சொல்லுவோம். போலன் டஸ்ட்டு, போலன் கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி போலன்னு எல்லாமே இருக்கு. ஸோ வந்து அந்த சைஸ் 5 mm கீழே போகிற இதை வந்து சீலியாக் மசாலா பிளாக் பண்ணவே முடியாது. ஸோ அது அப்போ மட்டும்தான் அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் லங்ஸில் போய் லார்ஜ் ஆகிடும். அப்போ வந்து அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை தூண்டும். அந்த அலர்ஜிக் தூண்டும் போது குழந்தைக்கு வீசிங் வரும். ஸோ அதனால வந்து இதுதான் மெயின் ரீசன். வீசிங் இருக்க குழந்தைங்க வீட்டில் பெட்ஸ் வளர்க்கக்கூடாது. மரம் செடி, பூக்கள் விடுற செடி லைக் வந்து சாமந்தி பூச்செடி, அந்த மாதிரி வந்து பூக்கள்லேருந்து மகரந்த சேர்க்கை வர மாதிரி செடிகள் எல்லாம் வளர்க்கக்கூடாது. முக்கியமாக வந்து நாய்ப்பூனை, அந்த நாய்ப்பூனைங்களோட முடி வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அதனால வந்து அதுவும் வளர்க்கக்கூடாது. ஓகே நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம கூட வீசிங் பிரச்சனைகள் குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி அப்புறம் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். குளிர் காற்று அப்புறம் காலநிலை மாற்றம் வந்து எப்படி வீசிங்க பாதிக்குது சார்? இந்த சீலியரி மசில் தான் இது எல்லாத்துக்குமே வந்து அந்த கிளியரன்ஸ் ஃபஸ்ட்டு அந்த சீலியரி மசில் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கணும். லைக் ப்ரெஷ் மாதிரி அந்த சீலியரி மசில் வந்து அந்த சுவாசக்குழாய்க்கு ஓரத்தில் இருக்க ஒரு ப்ரெஷ் மெட்டீரியல் மாதிரி. ஸோ எந்த டஸ்ட் பார்ட்டிக்கிள் அது கூட வந்தாலும் அந்த ப்ரெஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ட் ஆகி எல்லா டஸ்ட் பார்ட்டிக்கிளும் கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ அது கிளியர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே நம்ம கோல்டாக சாப்பிட்றது, கோல்டாக சுவாசிக்கிறது, மழையில் நனைகிறது, இந்த மாதிரி வந்து நம்மளோட உஷ்ணத்தை ரொம்ப கம்மி பண்ணும்போது இந்த சீலியரி மசில் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடும். ஸோ சீலியரி மசில் ஆக்டிவிட்டி கம்மியானால் இந்த வீசிங் வரும். சார் நம்ம கூட ஒரு நேயர் லைனில் வராங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், பண்ருட்டிலேருந்து பேசுகிறேன். பண்ருட்டிலேருந்து யார் பேசுறீங்க சார்? டாக்டர் பேசுகிறேன். வீசிங் இதை பற்றி அதுக்கு தானே ஓடுது? ஆமாம் சார், டாக்டர் கிட்ட நீங்கள் பேசலாம். சொல்லுங்க. பண்ருட்டி பக்கம். ஹலோ சார், சொல்லுங்கள் சார், நான் டாக்டர் தான் பேசுகிறேன். உங்களோட சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க சார். வணக்கம், நாங்கள் முத்தரசாங்க பேசுகிறோம், கடலூர் மாவட்டம். ஓகே சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. எங்கள் வீசிங் ப்ராப்ளம் 25 வருஷமா இருக்கு மேடம். உங்களுக்கு இருக்குங்களா? 25 வருஷமா இருக்க. சுடு தண்ணி சாப்பிட்றேன். சரி, ஓகே. என்ன மாதிரி மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? என்ன மாதிரி மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வரீங்க 25 வருஷமா? நாங்கள் டாக்டர்கிட்ட போன மாத்திரை சாப்பிடும் போது எல்லாம் இருக்கு. அப்புறம் திரும்ப மூச்சு வாங்குது, பஞ்செல்லாம் தொந்தரவா இருக்குது. சரி, ஓகே. 25 வருஷமா டெய்லி மருந்துகள் எடுக்கிறீங்களா இல்லை சிம்டம்ஸ் வரும்போது மட்டும் மருந்துகள் எடுக்கிறீங்களா? திணறும் போது வரும்போது போய் இன்ஜெக்ஷன் மாத்திரை சாப்பிடுவோம்.
சரி, ஓகே. நீங்கள் வந்து பஃப் புகை மருந்து எடுத்துருக்கீங்களா? பஃப் மருந்து யூஸ் பண்ணுறீங்களா வீட்டில்? இந்த ரோட்டோகாப் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அந்த அலர்ஜிக்கு ரியாக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் பண்ணணும். வீட்டில் வீடு எந்த மாதிரி வீடு? கல் வீடா, கூரை வீடா, ஓட்டு வீடு? வீடு 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 மெத்த வீடு. சரி. வயல்காட்டுல வந்து கொல்ல பக்கமா காத்தோட்டமா இருக்கும். ஓகே ஓகே. வீடு எப்பயுமே வந்து பெருக்கக்கூடாது, மாப் தான் போடணும். ஹலோ ஹலோ சொல்லுங்க. வீடு எப்பயுமே பெருக்கக்கூடாது, மாப் மட்டும்தான் போடணும். சமயக்கட்டு பக்கம் போகக்கூடாது. வீட்டை எப்பயுமே வீட்டை பெருக்கக்கூடாது, அதுதான் மெயின். மாப் தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு நீங்கள் போடுற பெட்ஷீட்டு, தலைக்காணி, அது எல்லாத்தையும் வந்து 2 days ஒன்ஸ் துவைச்சி போடணும். பெட்ஷீட் வந்து ரொம்ப மொத்தமான பெட்ஷீட்டாக இருக்கும், அதில் மெல்லிசான பெட்ஷீட்டாக இருக்கணும். சரிங்களா? அப்புறம் காலையில் ஏர்லி மார்னிங் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கணும். சார் நேர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம். ஓகே சார் உங்க கூட லைன்ல இருக்காங்க, உங்க சந்தேகம். டாக்டர் கிட்ட ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் இல்லையா? சொல்லுங்க மேடம். நான் டாக்டர் தான் பேசுறேன். என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷமா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு இப்போ வயசு 67 ஆகுது. குறிப்பிட்டு இந்த மழைக்காலம், குளிர்காலம் அவங்களுக்கு சுவாச பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு பஃப் மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்து அவங்க அதை இழுக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கறத பண்ணலாம்? இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கறது எப்படி இருக்கணும்? இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். 2வது கேள்வி வந்து இந்த ஆஸ்துமா நோயான பிரச்சனைகள் ஹெரிடிட்டரியா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா? அப்புறமா அதற்குரிய இந்த நவீன சிகிச்சை முறைகள் என்ன இருக்கு? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நான் உங்க ஆன்சர்ஸ்ல ரேடியோல கேட்டுக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். நேயர் கேட்டதுக்கான பதில் நம்ம சொல்லிடலாம். ஹலோ, நேர் கேட்ட மாதிரி முதல்ல வந்து சுவாசம் ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டாங்க, அவங்க சுவாச பிரச்சனைக்கு ஒரு லாங் டர்மாக ஒரு ட்ரீட்மெண்ட், 60 வயசு ஆகுது, 5 வயசாக ட்ரீட்மெண்ட் 5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து கண்ட்ரோலர் ரிலீவர் கொடுப்பாங்க. ஸோ இந்த சீசனல் வேரியேஷன் வீசிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். மழை காலங்களில் வீசிங் கொஞ்சம் அதிகமாக வரும். அப்போ வந்து கண்ட்ரோலரும் சேர்த்து ரிலீவரும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கணும். பஃப் 2 வகையான ஸ்டீராய்டு அண்ட் நான் ஸ்டீராய்டு ட்ரக், ப்ரோங்கோடைலிட்டஸ் ஒன்று கொடுப்போம், ஸ்டீராய்டு ஒன்று கொடுப்போம். ஸ்டீராய்டு வந்து ஒரு 3 months கண்டினியூவாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரிலீவரோட சேர்த்து கண்ட்ரோலரும் யூஸ் பண்ணணும். கண்ட்ரோலர் வந்து ஸ்டீராய்டு, ரிலீவர் வந்து ப்ரோங்கோடைலிட்டஸ், 2 சேர்த்து யூஸ் பண்ணணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து இடைக்குறைப்பு, முக்கியமாக வந்து இடைக்குறைப்பு பண்ணணும். கோல்டான ஆப்ஜெக்ட் எதுவும் சாப்பிடக்கூடாது, சுகர்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து வீட்டை எப்பயுமே பெருக்கக்கூடாது, மாப் மட்டும் தான் போடணும். டஸ்ட் பார்ட்டிக்கெலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, லைக் முன்னாடி நம்ம பேசுகிற மாதிரி போலன் டஸ்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏர்லி மார்னிங், லைக் சீசனல் டைமில் ஏர்லி மார்னிங் ட்ராவல் அண்ட் முக்கியமாக லேட் நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, நேரிலே நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ டாக்டர். நம்ம கூட ஃபுட் அலர்ஜி காரணமாக வீசிங் வருமா சார்? கண்டிப்பாக ஃபுட் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரு வீசிங்கில். ஸோ வந்து எல்லா ஃபுட்டும் எல்லாருக்கும் அலர்ஜி, அதுதான் மெயின். சில பேருக்கு சில ஃபுட் அலர்ஜியாக இருக்கும், அது எல்லாருக்கும் அலர்ஜின்னு வந்து சொல்லி காமனாக ஒரு ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. லைக் வந்து குளும பொருள்னு எது சம்திங் சொல்லுவாங்க, பாட்டிக்கெல்லாம் குளும பொருள் கொடுக்கக்கூடாது, வீசிங் வரும். குளும பொருள் என்ன சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் வந்து கீரையை குளும பொருள்னு சொல்லிடுவாங்க, சில கீரைலாம் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி. அதனால குழந்தைக்கு கிடைக்கிற நியூட்ரிஷனும் கிடைக்காது. ஃபுட் அலர்ஜி ஃபஸ்ட்டு ஃபுட் கொடுங்க, அந்த பர்டிகுலர் சைல்டுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏதாவது காஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணலாமா வேணாமான்னு உங்கள் மருத்துவரோட ஆலோசனை செஞ்சு அந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ எல்லா ஃபுட்டுமே வந்து எந்த அலர்ஜியும் காஸ் பண்ணாது. வீசிங் பற்றி பேசும்போது முக்கியமாக வந்து சுகர்ஸ், பிளைன் சுகர்ஸ், ஸ்வீட்ஸு, சாக்லேட், இதனால கண்டிப்பாக வீசிங் வரும். மற்றபடி சில பேர் கத்திரிக்காய், அப்புறம் வந்து தக்காளி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொழுமையான பொருள். கண்டிப்பாக. ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? அரியாங்குப்பத்துல இருந்து கணேசன் பேசுறேன் மேடம். ஓகே, உங்க சந்தேகங்களை கேளுங்க சார். வணக்கம் கணேசன், டாக்டர் பேசுறேன், சொல்லுங்க.
வணக்கம் டாக்டர். அதாவது குழந்தைக்கு, எங்க வீட்டு குழந்தைக்கு 1 இயர்ல வந்து வீசிங் இருந்து டாக்டர். அது வந்து தொடர்ந்து 2 வயசுல இந்த அல்லு தூக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாவே இருக்கும் எங்களுக்கு. அப்புறம் 3வது வருஷம் 4வது இப்ப 7வது வரைக்கும் 7 வயசு வரைக்கும் அது இருக்குது டாக்டர். இப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்து கொஞ்சம் 3 days நல்லா தான் இருக்கும், அப்புறம் அனுப்பிட்டுருவாங்க, இந்த இதெல்லாம் வைப்பாங்க, புகையெல்லாம் வச்சு முடிச்சுட்டு. இப்ப என்னன்னாக்கா லாஸ்டா தொடர்ந்து இருந்ததுனால பப் வைக்க சொன்னாங்க டாக்டர், ரோட்டா கேப்ப. அந்த வச்சுட்டு 3 months வந்து பண்ண சொன்னாங்க. அதை பண்ணிட்டோம். அப்போ வந்து மறுபடியும் கொஞ்சம் மூச்சு இதெல்லாம் சளி இருந்ததுனால மூச்சு திணறல் லைட்டா இருந்ததுனால அஸ்தலின் கொடுக்க சொன்னாங்க ராஜிகார்ல. இப்ப அஸ்தலின் கொடுத்த பிறகு ஒரு 2 weeks கொடுத்தோம், ஓகே ஆயிடுச்சு டாக்டர். இப்போ வந்து திடீர்னு கொஞ்சம் சளியும் அதுவும் இருக்கு. இப்ப போனது வீசிங் இல்லை, பட் வந்து நீங்க தொடர்ந்து இப்ப பியூர் ஹார்ட் பஃப் வைக்கிறத வந்து தவிர்த்துருங்க, உங்களுக்கு ரொம்ப இதா இருந்தா தான் வர முடியும் அப்படின்னு அவங்க சொல்றதுல. என்னன்னா அஸ்தலின் வந்து நீங்க ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா தான் நீங்க யூஸ் பண்ணணும், பட் அதை வந்து யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறது மாதிரி இந்த டாக்டர் சொன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி அஸ்தலின் வந்து நாங்க டேப்லெட்டாவே எப்பப்பெல்லாம் வெனவர் வந்து இது வீசிங் இருந்ததுன்னா நாங்க கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அதே மாதிரி சொன்னாங்க டாக்டர், எமர்ஜென்சி இருந்தா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க டாக்டர். அப்புறம் அது வந்து எப்ப இன்னொன்னு டாக்டர், இந்த வீசிங்க்கு அவருக்கு வந்து அடிக்கடி வருது, என்னதான் பியூர் ஹார்ட் கொடுத்தாலும் அந்த கோல்டு வருது டாக்டர். அவனுக்கு வந்து வேற யாராவது ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து தவிர்க்க வேண்டியதெல்லாம் நீங்க சொன்னீங்க, நான் பார்த்துட்டேன். தூசுகள்லாம் மாசுகள்லாம் தவிர்க்கணும்னு சொன்னீங்க. ஸ்வீட் ஐட்டம்ஸ் காலையில ஏர்லி மார்னிங் நைட்டும் போதெல்லாம் சொன்னீங்க. இப்போ வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பாட்டுல எது வந்து அவனுக்கு சேர்த்தாக்கா அந்த இது கிடைக்கும்? நீங்க முதல்ல கேட்ட கேள்வியை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீங்க இந்த சால்பிட்டமால் வந்து இதெல்லாம் யூஸ் பண்றீங்கல்ல, சால்பிட்டமால்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ரிலீவர் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து சால்பிட்டமால்னா என்ன, பியூரிகார்ட்னாலும் தெரிஞ்சுக்கோங்க. பியூரிகார்ட் வந்து ஒரு கண்ட்ரோலர், சால்பிட்டமால் வந்து ஒரு ரிலீவர். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து ரெண்டுமே ஒன்று கிடையாது. சால்பிட்டமால் யூஸ் பண்ணணும். அது எப்பப்பெல்லாம் சிம்டம்ஸ் அதிகமாகுதோ அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அக்கார்டிங் டு ப்ரோட்டோக்கால் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வீசிங் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணணும். 3 months யூஸ் பண்ணணும். உங்கள் குழந்தைக்கு 7 வயசு ஆகுதுன்னு சொன்னீங்க, கண்டிப்பாக 7 வயசு அப்போ தான் ஆகிடுச்சுன்னா ஸ்பைரோமெட்ரின்ற டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணணும். ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட்டு பண்ணலைன்னா உங்கள் டாக்டரை பண்ண சொல்லுங்கள். ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு ஆஸ்துமா இருக்கா இல்லையான்னு உங்கள் ட்ரீட்மெண்ட்டே சேஞ்ச் ஆகும். அது கூட வந்து மீடியம் செயின் இன்ஹேலர், லாபா நிறைய இருக்குது. லாங் செயின் ரொம்ப நாள் லைக் ஒரு பஃப் அடித்தாலே ரொம்ப நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, எவ்வளோ எபிசோடு இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலும் சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் ஆனால் அக்கார்டிங் டு ஸ்பைரோமெட்ரி நீங்கள் கண்டிப்பாக ஸ்பைரோமெட்ரி பண்ணி ஆகணும். 7 வயசு ஆகிடுச்சுனாலே கண்டிப்பாக. உணவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் சாப்பிட எல்லா உணவும் கொடுக்கலாம். முக்கியமாக சுகர்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க, பிஸ்கெட்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. பிஸ்கெட்ஸ் கம்மி பண்ணிக்கணும், ப்ளைன் சுகர்ஸ் கம்மி பண்ணிக்கணும். சாப்பாடு ஐட்டமை பொறுத்த வர கொஞ்சம் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாக இருக்க ஃபுட்டு கொடுக்கக்கூடாது. எண்ணெய் பொருட்கள், எண்ணெயில் பொரிச்சது, அப்புறம் வந்து காரம் அதிகமாக இருக்க பொருட்கள் வந்து கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கனாலே போதும். பர்டிகுலர் ஃபுட் அலர்ஜி எதுவும் கிடையாது. ஏதாவது ஃபுட் கொடுத்து பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஃபுட் கொடுத்து அலர்ஜி இருக்குது, லைக் ஃபுட் கொடுத்ததுனால நெக்ஸ்ட் டேயில் எனக்கு ஈவினிங்கே வந்து அலர்ஜி வருது, வீசிங் வருது அப்படின்னா அந்த ஃபுட் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா ஃபுட்டும் கொடுக்கலாம் நீங்களே. நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள் நம்ம கூட நேரலையில பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். அப்புறம் இன்ஹேலர் எடுக்கும்போது செய்யக்கூடாத தவறு என்ன சார்? இன்ஹேலர் எடுக்கும்போது காம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். முக்கியமாக வந்து ஒழுங்கான செயல்முறையோடு எடுக்கணும். குழந்தையோட ஏஜ் ஃபேக்டர், குழந்தை எப்படி அதை எடுக்கிறாங்கன்ற பொறுத்து நிறைய டைப் ஆஃப் இன்ஹேலர் மார்க்கெட்டில் இருக்குது. மருத்துவரும் அந்த டைப் ஆஃப் இன்ஹேலர் தான் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப் கொடுப்பாங்க. பிளைன் இன்ஹேலர் வித் மாஸ்க், இன்ஹேலர் வித் ஸ்பேசர், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ குழந்தை லெஸ் தென் 2 years உள்ள குழந்தைங்களுக்கு வித் மாஸ்க், இன்ஹேலர் ஸ்பேசர் வித் மாஸ்க் அதோட தான் கொடுக்கணும். பெயின் இன்ஹேலர் கொடுக்கக்கூடாது. உங்கள் மருத்துவரும் அதை ஆலோசிக்க மாட்டார். அப்புறம் கொஞ்சம் 2 வயசுலேருந்து 5 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்பேசர் மட்டும் கொடுக்கலாம், மாஸ்க் இல்லாமல். 5 வயசுக்கு மேலே வெறும் பிளைன் இன்ஹேலர் கொடுக்கலாம். அந்த இன்ஹேலர் கொடுக்கும்போது முக்கியமாக வந்து லீக் ஆகாமல் பார்த்துக்கணும். நம்ம பஃப் அடிக்கும் போது காற்று எந்த பக்கமும் லீக் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் டைட் சீல்டு ஆகிருக்கணும்.
பஃப் அடிச்சுட்டு உடனே வந்து எடுத்துடக்கூடாது. மினிமம் 10 செகண்ட்ஸ் ஆச்சு பாப்பா வந்து அதில் மூச்சு விட்டு எடுக்கணும். ஸோ இதெல்லாமே பண்ணணும். பஃப் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வாயை வாஷ் பண்ணணும். நீங்கள் ஏன்னா வந்து ஒரு இன்னொரு கண்ட்ரோலர்னு சொல்கிறோம், இன்னொரு ரிலீவர்னு சொல்கிறோம். கண்ட்ரோலர் வந்து ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஓரல் அல்சர், வாயில் இன்ஃபெக்ஷன் ஆகாது, வாயில் வெள்ளைப்புண் வர்றது, கேண்டிடியல் இன்ஃபெக்ஷன் வர்றது, அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு ரொம்ப அதிகமான காரணம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு வாட்டி பஃப் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வாயை வந்து வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து ஒன்ஸ் இன் a டே வந்து மவுத் வாஷ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே சார். வீசிங்க்கு மெடிசின்ஸ் டெய்லி எடுத்துக்கணுமா சார்? அது வந்து முழுசா கியூர் பண்ண முடியுமா குழந்தைங்களுக்கு? கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு முழுசாக கியூர் பண்ண முடியும். டெய்லி மெடிசன் எடுத்து தான் ஆகணும். ஸோ நம்ம வந்து டே நைட் சிம்டம்ஸ் வச்சு லைக் வந்து ஒரு வீக்லேயே வந்து 6 நைட் சிம்டம்ஸ் வருது, 4 டே சிம்டம்ஸ் வருது அப்படின்னா அவங்க பர்சிஸ்டன்ஸ் ஆஸ்மாவில் வருவாங்க. சிவியர் பர்சிஸ்டன்ட், மாடரேட் பர்சிஸ்டன்ட் ஆஸ்மா, மைல்டு பர்சிஸ்டன்ட் ஆஸ்மா, சிவியர் பர்சிஸ்டன்ஸ் ஆஸ்மா. ஸோ நைட் எபிசோட் அதிகமாக இருக்குது அப்படின்னா சிவியர் எபிசோட், நைட் எபிசோட் கம்மியாக இருக்குன்னா மாடரேட் ஆஸ்மா, நைட் எபிசோட இல்லை டே எபிசோட் மட்டும் இருக்குது அப்படின்னா மைல்டு ஆஸ்மா. இந்த கேட்டகிரி பிரிச்சுட்டு சப்போஸ் சிவியர் ஆஸ்மாட்டிக்னா கண்டிப்பாக 3 மாதம் வந்து ட்ரையல் கொடுப்போம், கண்ட்ரோலர் வித் ரிலீவர் ட்ரையல். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி 3 மந்த்துக்கு அப்புறம் ரீவேலுவேட் பண்ணுவோம் வீசிங் எப்படி இருக்குது, கண்ட்ரோல்டாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து ரிலீவர் ட்ரையல் மைல்டு மாடரேட்டுக்கு வந்து எப்பப்பெல்லாம் எபிசோடு வருதோ அப்போ கூட வந்து இந்த ரிலீவரும் மட்டும் சேர்த்து கொடுப்போம். மைல்டுக்கு வந்து அப்போ வீசிங் இருக்கிறத மட்டும் தான் ட்ரீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபாலோட் மெடிகேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே சார். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் சார் ஒரு பாடலுக்கு அப்புறம். நிகழ்ச்சியில நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க சார். அப்புறம் முக்கியமான கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தோம்னா, வீசிங்க்கு கை வைத்தியமா வீட்டு மெடிசன் பண்ணலாமா, செய்யறாங்கம்மா? கண்டிப்பாக கூடாது. வீட்டு வைத்தியம் பண்ணவே கூடாது. வீட்டு வைத்தியம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் வந்து சிலதெல்லாம் அரைச்சி நெஞ்சில் வைக்கிறது, சம்டைம்ஸ் வந்து இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எல்லாம் போட்டு அரைச்சி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் போகும்போது நுரையீரல் பிரச்சனை இன்னும் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் சூடாக சம்டைம்ஸ் அரைச்சி நெஞ்சில் வச்சுறாங்க, அது பர்ன்ஸ் உண்டு. அங்கே இருக்க லோக்கல் இன்ஃபெக்ஷன், லோக்கல் ஏரியாவில் ரொம்ப இன்ஃப்ளமேஷன் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி கை வைத்தியம், மேல் வைத்தியம், பாட்டி கஷாயம் வாங்கி கொடுக்குறது. சம்டைம்ஸ் சில நேட்டிவ் மெடிக்கேஷன் வந்து லிவரை சுத்தமாக டேமேஜ் பண்ணிவிடும், லிவர் ஃபெயிலியர் வரது கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன். எவிடன்ஸ் இருந்தால் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், இல்லைனா பண்ண மாட்டோம். ஸோ வந்து நாட்டு வைத்தியம் கண்டிப்பாக கூடாது. முக்கியமாக வந்து கஷாயம் எதுவும் கொடுக்கக்கூடாது. உள்ளுக்கு மேலுக்கு தடவது கூட சம்வாட் ஓகே, அதுவும் கூட தான், பட் சம்வாட் ஓகே. பட் ஆனால் அந்த கஷாயம் உள்ளுக்கு கொடுக்கறதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஓகே சார். வீட்டில் வந்து வென்டிலேஷன், அதாவது காற்றோட்டம் அதிகப்படுத்துறது வந்து வீசிங்கை தடுக்குமா? தடுக்குமான்னு தெரியாது, பட் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ரோட் சைட் வீடு அர்பனைசேஷன் பண்ணதுனால இந்த ரோட் சைட் வீடு, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்தில் இருக்க வீடு, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது ரொம்ப அதிகமாக வீசிங் ரொம்ப அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் மற்றபடி வந்து வென்டிலேஷன் எந்த வகையிலும் வந்து வீசிங்கை இம்ப்ரூவ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இம்ப்ரூவ்மெண்ட் லைக் காற்றோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வீசிங் கம்மியாகும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அலர்ஜன்ஸ் கம்மியாக இருக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி தான், வீடு எப்பயுமே வந்து மாப் பண்ண இருக்கக்கூடாது, மாப் தான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது வந்து வீட்டில் இந்த போலன்ஸ் மாதிரி டஸ்ட் எல்லாம் எங்கேயும் செட்டில் ஆகாமல் இருக்கும் மாப் பண்ணும் போது. ஸோ கிச்சனுக்கும் வந்து குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். மினிமமாக ஒரு 100 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். கிச்சனில் குழந்தைங்க விடாமல் இருக்கணும். லைக் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வீசிங் இருக்க பிரச்சனை குழந்தைங்களுக்கு மட்டும் தான். நார்மல் சைல்டு எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அலர்ஜன்ஸ்க்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு எது ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆல்ரெடி வீசிங் இருக்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்தர் எபிசோட் வராமல் தடுக்கலாம். ஃபர்தர் எபிசோட் வராமல் தடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு 1 இயர்ல வந்து ரிப்பீட்டட் எபிசோடு எதுவுமே இல்லை, எபிசோடே இல்லாமல் வீசிங் எபிசோடே இல்லாமல் இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் 1 இயர்க்கு அப்படியே கம்மியாயிடும். லைக் ஒரு 60% வரும், 30% வராது. அப்படி இருந்துச்சுன்னா அப்படியே டபுள் ஆகும். லைக் 90% வராது. ஒரு 1 இயர்ல கண்ட்ரோல்டாக இருக்காங்க, 1 இயர்ல எந்த எபிசோடும் வரவே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் 1 இயர்ல 90% வராது, 10% திருப்பி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே ஓகே சார். சார், இந்த ரொம்ப சின்ன குழந்தைங்க, அதாவது பிறந்ததுலேருந்து அந்த ஒரு வயசு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வீசிங்னு எப்படி பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது? அவங்களோட லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே அழுவ மட்டும்தான், எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ வீசிங் இருக்க குழந்தைங்க ஹைபாக்சியா வந்துட்டாலே குழந்தைங்க அழமாட்டாங்க, சோர்வாயிடுவாங்க. மெயின் வந்து லத்தாச்சி. ஸோ லெஸ் தென் 1 இயர் ஓல்ட் சைல்டுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நான் வீசிங் மட்டும் சொல்ல, ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது ஃபீடிங். ஒரு பாப்பா நல்லா பால் குடிச்சிக்கிறாங்க, யூரின் போகிறாங்க, மோஷன் போகிறாங்க, ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி அந்த பிரச்சனை இருக்காது.
ஸோ சம்டைம்ஸ் சில குழந்தைங்க வயிறு வலிக்குதுன்னெலாம் கூப்பிட்டு வராங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. கிரேப் வாட்டர்லாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தை நல்லா பால் குடிக்குது, ஃபீடிங் நல்லா இருக்குது அப்படின்னாலே மோஸ்ட்லி எந்த பிரச்சனை இருக்காது. ஃபஸ்ட்டு திங் அஃபெக்ட் ஆகிறது ஃபீடிங் தான். ஃபஸ்ட்டு திங் அஃபெக்ட் ஆகிறது ஃபீடிங் தான். ஃபீடிங் நார்மலாக இருக்குனாலே மோஸ்ட்லி எந்த பிரச்சனை இருக்காது. இன்னொரு டேஞ்சர் சைன் என்னன்னா, மூச்சு விட அழுத்துக்கும். வயிறு கீழே பார்த்தீங்கன்னா பள்ளம் மாதிரி விழும், போயிட்டு வரும். பாப்பா மூச்சு விட சிரமப்படுவாங்க. பால் கொடுக்குற மாதிரிக்கு கண்டிப்பாக தெரியும். மூச்சு விடும் போது, பால் குடிக்கும் போது கொஞ்ச நேரம் குடிப்பாங்க, கொஞ்சம் கேப் விட்டு மூச்சு எடுத்துகிட்டு திருப்பி குடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக பாப்பாவுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருக்குது, வீசிங் தொந்தரவு இருக்குது, உடனே கூப்பிட்டு வரணும். விசிலிங் சவுண்டு வந்து நியூ பார்னுக்கு அதாவது லெஸ் தென் 1 இயர் சைல்டுக்கு கேட்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, சரி சார். எந்த ஸ்டேஜில் உடனே டாக்டர்கிட்ட போயிடணும், இதுக்கு மேலே வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னா எந்த ஸ்டேஜ்? லெஸ் தென் 1 இயர் சைல்டுக்கு டவுட் இருந்தாலே போயிடணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம டைமே கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கூட சீக்கிரத்தில் சிக்காயிடுவாங்க. ஸோ வந்து பெரிய குழந்தைங்க நம்மளுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம டைமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ தான் எபிசோட் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே சைல்டு ரொம்ப சிக்காயிடுவாங்க. ஸோ அதனால வந்து லெஸ் தென் 1 இயர் சைல்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தாலே பக்கத்தில் இருக்க டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போங்க. ப்ரிஃபரபிளி பீடியாட்ரிக் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம். லைக் மூச்சு தண்டல் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லைக் வேகமாக மூச்சு விட்றாங்க, அள்ளு தூக்குது, ஜுரம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கூப்பிட்டு போங்க. முக்கியமாக எந்த குழந்தை சோர்வாக இருந்தாலும் உடனே கூப்பிடுவாங்க. எந்த வயசில் எந்த சைல்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, ஃபீடிங் எடுக்கிற குழந்தை ஃபீடிங் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலே உடனே கூப்பிட்டு போகணும். ஃபீடிங் அஃபெக்ட் ஆகிறது வந்து ரொம்ப பெரிய டேஞ்சர் சைன்ஸ். ஏன்னா வந்து மூச்சு தண்டல் வழியாக வந்து அதிகமாக வாட்டர் எவாப்ரேட் ஆகும். அப்போ பாலும் எடுக்கலைன்னா டீஹைட்ரேஷன் போயிடுவாங்க, பிபி உடனே ஃபாலோ ஆகும், குழந்தைக்கு வந்து ஷாக் கூட போவாங்க. ஸோ அதனால் ஃபீடிங் இஷ்யூ இருக்குது, கூட வந்து மூச்சு தண்டல் கூட ஃபீடிங் இஷ்யூ இருக்குன்னா மேண்டேட்ரி கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடணும். ஓகே சார். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். மக்களுக்கு வீசிங்கை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? முக்கியமாக குழந்தைங்களை வச்சுருக்கிற வீட்டில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக வந்து நெபுலைசேஷன் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய கூப்பிட்டு வராங்க, இந்த டாக்டர் கொடுத்தாங்க, அந்த டாக்டர் கொடுத்தாங்க, நெபுலைசேஷன் வீட்லேயே வைக்க சொல்லி கொடுத்தாங்க, எமர்ஜென்சிக்கு வைக்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த டாக்டரும் வந்து சால்புடமல் ஸ்டீராய்ட்ஸரும் ஹோம் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கு கிடையாது. ஸோ முக்கியமாக பீடியாட்ரிஷன் எந்த பீடியாட்ரிஷனும் கொடுக்கறது இல்லை ஹோம் நெபுலைசேஷன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த சால்புடமால்னு சொல்கிற பிராங்கோடைலேட்டர் வந்து இதய துடிப்பு அதிகமாக்கலாம், பொட்டாசியம் லெவலை கம்மி பண்ணலாம், இதனால வந்து அரித்மியா, ஹார்ட் பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஹோம் ரெமெடிஸ் லைக் ஹோம் ட்ரீட்மெண்ட் டாக்டர் வீட்டிலே நெபுலைசேஷன் வச்சுக்க சொன்னாங்க அப்படின்றத கண்டிப்பாக கூடாது. சலைன் நெபுலைசேஷன் வச்சுக்கலாம், அது எந்த தொந்தரவும் கொடுக்காது. பட் ஆனால் சால்புடமல் நெபுலைசேஷன் வீட்டில் வைக்கவே கூடாது, ஹாஸ்பிட்டலில் தான் வைக்கணும். அப்புறம் சில குழந்தைங்க வந்து மதர் வந்து இல்லை குழந்தை நல்லா தான் இருக்குது, மூச்சோட பிரச்சனைலாம் இல்லை, வீசிங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பார்த்தோன்னா குழந்தைக்கு வேகமாக மூச்சுடும், அதில் தூக்கம், எல்லா பிரச்சனையும் இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்தாலே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடணும். இது இன்னொரு மித்து. இன்னொன்று வந்து இந்த ஃபுட்டு தான் சாப்பிட்டா குளுமை உடம்பு குளுமை வந்துடும், குளுமை வீசிங் வரும், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் ஃபுட்டு கொடுங்க, ஃபுட்டு கொடுத்து அலர்ஜி ஆச்சு, ஃபுட் அந்த பர்டிகுலர் ஃபுட்னால வீசிங் வருது அப்படின்னா அந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணுங்கள். எல்லா குளுமை ஃபுட்டும் எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அது நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே சார். நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள் நிறைய ஷேர் பண்ணாங்க. நேயர்களும் அவங்க கேட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.